ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான பிரெட் பீட்சா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. இன்றைக்கி நம்ம பிரெட் பீட்சா 2 ஃப்ளேவரில் பண்ண போகிறாங்க. ஒன்று ஒயிட் டிலைட், இன்னொன்று பெப்பி பனீர். ஸோ அதுக்கு நான் 3 ஒயிட் டிலைட்டும் 3 பெப்பி பனீரும் பண்ணுறதுக்காக நான் 6 பிரெட் ஸ்லைஸை ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு நான் ஒயிட் சாஸ் அப்ளை பண்ணுறேங்க. இது 2 ஸ்பூன் மைனீஸ் கூட 1 ஸ்பூன் அமுல் சீஸ் ஸ்ப்ரெட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகானோலாம் போட்டு சால்ட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை அப்ளை பண்ணக்கப்புறமா மீதி இருக்கிற 3 இதில் நான் பீட்சா சாஸ் அப்ளை பண்ணுறேன். அப்படி ஒரு உங்கள்கிட்ட பீட்சா சாஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் கெச்சப் அப்படி இல்லைன்னா ஹாட் அண்ட் ஸ்வீட் சில்லி சாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மாட்சரல்லா சீஸும் கொஞ்சம் செடார் சீஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மாட்சரல்லா சீஸ் மட்டும் கிடச்சா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி சீஸ் தூவிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மேலே டாப்பிங் வைக்கிறதுக்காக நான் இப்போ ஒயிட் டிலைட் பீட்சாக்கு நல்லா மேரினேட் பண்ணி சாட்டே பண்ணி வச்சுருந்தேன் பன்னீரை. மேரினேட் பண்ணுறதுக்கு கர்டில் கொஞ்சம் ஆரிகானோ, கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டு ஒயிட் பெப்பர் பவுடர் போட்டு அதை நல்லா மேரினேட் பண்ணக்கப்புறமா அதை சாட்டே பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பன்னீர் பீஸ் வச்சக்கப்புறமா ஆலிவ்ஸ் வைக்கிறேன். இப்போ கடைசியாக ரெட் பேப்ரிக்கா வைக்கிறேன். டாப்பிங்ஸ் உங்கள் இஷ்டம் தாங்க. ஆனால் ஒயிட் டிலைட் பீட்சாக்கு இந்த மாதிரி டாப்பிங் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி மற்ற செஞ்சு உங்கள்கிட்ட காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பெப்பி பன்னீருக்கு கொஞ்சம் மிளகாய் தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி சாட்டே பண்ண பன்னீர் பீஸஸை இந்த மாதிரி மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ரீன் கேப்சிகம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை மேலே வைக்கிறேன். கடைசியில் இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ண ஆனியன் மேலே வச்சுட்டு இதே மாதிரி உங்களுக்கு மற்றதையும் செஞ்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு மேலே ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கலாம். இப்போ இது மேலேயே கொஞ்சமாக ஆரிகானோ தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரெட் பீட்சா பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை 200 டிகிரி சென்டிகிரேட்டில் நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் 5 to 6 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக, டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஒயிட் டிலைட் அண்ட் பெப்பி பனீர் பிரெட் பீட்சா தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.